அதே மாதிரி நீ செய் பார்க்கலாம். நான் என்ன செஞ்சேன்னா அதே மாதிரி செய்ய. கழுத்து இது கழுத்துமா. சார் என் கண்ணாடி சார். சார் என் கண்ணாடி சார். என் கண்ணாடி. ராஜா என்னப்பா நடந்தது? சார் கியூர் ஆயிருவா சார். சத்யா கூடி சீக்கிரம் கியூர் ஆயிருவா சார். கியூர் ஆயிருக்கா? கவலையப்படாதீங்க சார். அறவாங்க பரவாயில்ல. சத்யா கியூர் ஆயிருவா. தெளிவறிஞ்சிருவா சார். விஷயத்தை சொல்லுப்பா. நான் துணி போட்டு சொல்றேன் சார். சார் நான் என் துணியை போட்டு சொல்றேன். நீ ஒரு நல்ல காமெடியான ஆளப்பா. செக் பண்றதுக்கு வேற ரூட்டே இல்லையா? இப்படிதான் அற வாங்குறதா? சார் அற வாங்குறத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. என்னோட எய்ம் எல்லாம் எப்படியாவது சத்யா கியூர் ஆகணுங்கிறதா. இது எனக்கு ஒரு சேலஞ்சு மாதிரி. சார் எனக்கு இன்னொரு சின்ன சந்தேகம். வேற ஏதாவது புது ஐடியாவா? சார் சத்யாவுக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா? ஓ தெரியுமே. இப்போ தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சு வந்துருமா? உனக்கு ஏதாவது இருக்காப்பா? அது ஏற்கனவே மென்டல் பேஷண்ட். அது எப்படிப்பா நீச்சல் அடிக்கும்? நீ கொஞ்சம் சும்மா இருங்க. கவலையே படாதீங்க சார். உங்க பொண்ணு அவளே நீந்தி வந்துட்டானா அவ கியூர் ஆயிருவான்னு அர்த்தம். இல்ல நீங்க கவலையே படாதீங்க. அந்த காலத்திலேயே நீச்சல் போட்டியில நான் வந்து சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கிறேன். 5 நிமிஷம் பாப்போம். இல்ல நான் போய் காப்பாத்திட்டு வரேன். என்னது 5 நிமிஷமா? முட்டாத்தனமா பேசாதடா. 5 நிமிஷம் அவ செத்து போடுவடா. சாகறதுக்கு 6 நிமிஷம் ஆகும். 6.25 நிமிஷத்துல நான் போய் காப்பாத்திட்டு வரேன். ரெடியா அவளை காப்பாத்த போறியா இல்ல உன் கழுத்தை நானே நினைச்சு குடுக்கமா? இத பாரு என்ன கொலை பண்ணிட்டு அப்புறம் அவளை யார் காப்பாத்துறது? ஐயோ சத்யா உன்னை கையெடுத்து விடா கும்பிடுறேன். உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். என் மகளை காப்பாத்திருப்பா. ஒரு 1/2 நிமிஷம் இருங்க பிளீஸ் பிளீஸ். சீக்கிரம்பா. ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். நீச்சல் அடிக்க போறது நான் தானே. எங்க போனாலும் நான் சுத்தி கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்க தைரியமா இருங்க. நீங்க சீக்கிரம் சீக்கிரம் தாமசம் பண்ணாதுப்பா. ஒண்ணும் பதட்டப்படாம பயப்படாம இருங்க. எங்க போயிட போறேன் நான் பிடிச்சு கொண்டு வந்துடுறேன். தைரியமா இருங்க சார். ஐயோ இப்ப நான் என்ன செய்வேன்? இங்க யாருமே இல்லையே. முருகா இதோ வந்துட்டேங்க. இந்தாங்க உட்காருங்க. முண்டா உனக்கு நீச்சல் தெரியுமாடா? தெரியாதுங்க. சொல்லி கொடுத்து அடிப்பேன். அறிவு கட்டவனே. நீச்சல் தெரியும் யாரா 4 பேர் கூட்டியா போ. சரிங்க சீக்கிரம். ஐயோ சத்யா 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 ராஜா சத்யா ராஜா தொப்பி முதுக்கிட்டேன். பெரிய சாம்பியன் சொன்னா இவருக்கே நீச்சல் தெரியாம போயிருக்கேன். இப்ப என்ன செய்வேன்? ஏ முருகா சீக்கிரம் வாங்கடா. சத்யா மேல வந்துருமா? சீக்கிரம் வந்துருமா? என்னமா தேடுற? அவன் போறாமா? நீ வாமா. சீக்கிரம் வந்துருமா? சத்யா சீக்கிரம் வந்துருமா? ஐயோ இவனும் போயிட்டாளே. சத்யா அயோக்கிய ராஸ்கர். பெரிய சாம்பியன் சொன்னான். நல்ல வேலை இவனை காப்பாத்துறதுக்கு என் மகன் இருந்தா. ராஜா நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம்ப்பா. சத்யா உன் கூட பழக ஆரம்பிச்சிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு மாறிக்கிட்டு இருக்கா. நிச்சயம் அவ கூடிய சீக்கிரம் குணமாயிடுவா. அவ கியூர் ஆயிட்டா அதை விட ஆனந்தம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. எங்க ஸ்மைல் ப்ளீஸ். டிக் டிக்.
சார் உங்க பொண்ணு என்ன மர்டர் பண்ணிடுவா போல இருக்கு. எனக்கு பயமா இருக்கு சார். வாங்க சார் வெளியே போயிடலாம் ப்ளீஸ் வாங்க. என்னாச்சு ராஜா? என்ன நடந்தது? தெரியல சார். நல்லா தான் இருந்தா திடீர்னு ஃப்ளவர் வாஷ் எடுத்து மண்டையை உடைச்சிட்டா. அதுக்கப்புறம் அப்படியே என்ன கழுத்தை பிடிச்சி நிறுத்தி கொலை பண்ண வரா சார். நேத்து வரைக்கும் கியூர் ஆயிட்டு நான் ஹாப்பியா இருந்தேன். திடீர்னு அவளுக்கு என்ன ஆச்சு? கொஞ்சம் ராஜா டாக்டருக்கு போன் பண்றேன். சார் 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 டாக்டர் வர வரைக்கும் இங்க இருக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. நம்மளே டாக்டர் வீட்டுக்கு போயிடுவோம் சார். ஓகே கமான். ராஜா ராஜா வண்டி நிறுத்துப்பா. இந்த ரூட் இல்லப்பா ப்ளீஸ் வண்டி நிறுத்து. என்ன ராஜா இது? நம்ம ஃபேமிலி டாக்டர் வீட்டுக்கு அந்த ரூட்ல எல்லாம் போனோம், இந்த ரூட்ல வந்திருக்கிய? சார் ஃபேமிலி டாக்டர் வீட்டுக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 2 மைல் போகணும். சின்ன காயம் தானே. இங்க பக்கத்துல ஒரு டாக்டர் இருக்காரு, இங்கே போய் காமிச்சுக்குவோம். டாக்டரா? இந்த ஏரியால எனக்கு தெரிஞ்சு யாரும் டாக்டர் கிடையாது. இல்ல சார் ஒரு 1 வீக் முன்னால தான் வந்திருக்காரு. 2 டேஸ் பேக் பார்த்தேன், நல்ல கிரௌடா இருந்தது. இங்கே போய் காட்டுவோம். எதுக்கு ராஜா புது டாக்டர்கிட்ட போனோம்? நம்ம ஃபேமிலி டாக்டர் கிட்டே போமே. இல்ல சார் சின்ன காயம் தானே, இதுக்காக அவ்வளவு தூரம் போகாட்டி என்ன, இங்கே போய் காமிச்சு வந்துடலாம் சார். ஆல் ரைட். இப்ப சொல்லுங்க, காயம் எப்படி ஏற்பட்டது? அதான் சார் முதல்ல சொன்னேன், மாடிப்படியில இருந்து உருண்டு விழுந்துட்டேன்னு. சி மிஸ்டர் ராஜா, டாக்டர் கிட்டயும் லாயர் கிட்டயும் போய் சொல்றதுனால பாதிப்பு அவங்களுக்கு இல்ல. சார் சத்தியமா நான் மாடிப்படியில இருந்தா சார் உருண்டு விழுந்தேன். ஓகே ஓகே, மாடிப்படியில இருந்து விழுந்தீங்க, தலையில காயம் பட்டிருக்கு, கழுத்துல விரல் நகத்தால காயம் பட்டிருக்கு. அது எப்படி? அதுவும் மாடிப்படி தானா? இல்ல அது நேத்து ஒரு தடவை. அவர் தெரிஞ்சுக்கிட்டு தானே கேட்கிற, ஏன் மறைக்கணும்? டாக்டர், என் பொண்ணு மென்டல் டிசார்டர் ஆனவர், திடீர்னு ஆத்திரப்படுவார். இன்னைக்கு கூட ஃப்ளவர் வேசால் அடிச்சுதான் ராஜாக்கு காயம் ஏற்பட்டது. உங்க பெண்ணுக்கு மென்டல் டிசார்டர் சொன்னீங்களே, அது சமீபத்தில் ஏற்படுச்சா இல்ல ரொம்ப காலமா இருக்கா? நியர்லி 5 years ஆச்சு. நானும் எவ்வளவு முயற்சி எடுத்து பார்த்தேன், எந்த யூஸும் இல்ல. அதனால வீட்டோட அடிச்சு வச்சிருக்கேன். யூ ஆர் ராங் மிஸ்டர் ராஜசேகர். வீட்டோட அடிச்சு வச்சதுனால இன்னும் பாதிப்பு தான் ஏற்படும், கியூர் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. கரெக்ட் சார். நானே எடுத்து அடிக்கடி இவர்கிட்ட சொல்லுவேன். நானே அந்த பொண்ணு வாலண்டியரா வெளியே கூட்டு வந்தா கூட இவர் ரொம்ப பயப்படுறாரு சார். மிஸ்டர் ராஜசேகர், இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க பெண்ணை நான் ஒரு தடவை பார்க்கலாமா? நான் தப்பு பண்ணிட்டேன் அக்கா. இனிமே நான் உன் கூட சண்டையே போட மாட்டேன். பேசுக்கா பேசுக்கா. என் கூட பேச மாட்டியா? பேசுனா பேசுக்கா. அக்கா ஓடிடுக்கா, நில்லுக்கா. அக்கா நான் சொல்றேன். லாக்கெட்ல ஒரு போட்டோ இருக்கு, அதுதான் உங்க மூத்த பொண்ணா? எஸ். அக்காவோட டெத்து அந்த பொண்ணு மனசுல ஆழமா பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூ ஆர் கரெக்ட் டாக்டர். 3 years-ஆ அந்த ஆக்சிடென்ட் மேட்டரே நினைச்சு சதா ஏங்கிக்கிட்டு இருக்கா. மெடிக்கலா என்னென்ன அப்ரோச் உண்டோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பட் நோ யூஸ். டாக்டர், முந்திலாம் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. nowadays I spend most of my time in prayers. இவர் உங்க ரிலேஷனா? என் ஸ்டாஃப், பட் ரிலேஷன் மாதிரி தான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் அவர்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். நோ நோ நோ, ஹி நோஸ் மீ இன் அண்ட் அவுட். எது வேணாலும் இங்கே சொல்லலாம். நான் எதுக்கு சொல்றேன்னா, பரவாயில்ல சார், நீங்க ரூம்குள்ள போய் பேசுங்க. போங்க, அவர் எதுவும் உங்ககிட்ட பர்சனலா பேசணுங்கிறாரு, நீங்க போய் பேசுங்க. ஓகே. மிஸ்டர் ராஜசேகர், நான் சொல்ல போற மேட்டரை டைஜஸ்ட் பண்ணிக்க கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும், பட் ஒரு தடவைக்கு 2 தடவை திங்க் பண்ணி பாருங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க. வாட் டு யூ மீன்? சி மிஸ்டர் ராஜசேகர், மனுஷனுடைய மூட ஈஸியா டிஸ்டர்ப் பண்ணக்கூடியது செக்ஸ் தான். மென்டல் அப்செட்டான உங்க பொண்ணுக்கு பிசிக்கலா டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது ஏற்பட்டா நிச்சயமா ஒரு ரியாக்ஷன் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இஸ் இட் பாசிபிள் டாக்டர்? இதுக்கு முன்ன இதே மாதிரி 2 கேஸ்கள் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன், பட் ஒண்ணுதான் சக்சஸ் ஆச்சு. உங்க பொண்ணு ரூம்ல அடைச்சு வச்சிருக்கிறத விட எப்படி ஒரு அட்டெண்ட் பண்ணக்கூடாது? ஷூர் ஷூர். ஏன் டாக்டர், என் பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க நான் தயாரா இருந்தாலும் அவ இருக்கிற நிலைமையில அவளை கல்யாணம் பண்ணிக்க யார் வருவா? 100கணக்கான பேர் வருவாங்க. ஏன்னா நீங்க ஒரு கோடீஸ்வரர். ஆனா மிஸ்டர் ராஜசேகர், என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் ஒரு விஷயம் பழிச்ச. அதனால மாப்பிள்ளைய செலக்ட் பண்ற விஷயத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வர்றவன்
பணத்தை மட்டும் குறிக்கோள நினைக்காம உங்க பொண்ணுகிட்ட பாசத்தோட பழகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரியே மாப்பிள்ளை அமையணுங்கிற அவசியம் இல்லை. அவன் ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல மனசுள்ளவனா இருக்கும். நான் வரேன். சார் கூப்பிட்டீங்களா? முருகன் வந்து சொன்னாப்ல. சார் சார் ஏன் சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சத்யா விஷயமா டாக்டர் ஏதாவது சொன்னாரா சார்? சத்யாக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அவ கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். அப்படியே சார் சொன்னாரு. சார் இனிமே நீங்க கவலையப்படாதீங்க சார். நாளையில இருந்து ஒரு நல்ல மாப்பிள்ளைய அப்படியே தேடி பிடிச்சு இந்த கல்யாணத்தை நாம ஜாம் ஜாம் நடத்திடுவோம் சார். யூ ஆர் டூ இன்னசென்ட். என் பொண்ணு இருக்கிற நிலைமையில அவளை கல்யாணம் பண்ணிக்க எந்த மாப்பிள்ளை சம்மதிப்பான்? ஏன் சார் வரமாட்டாங்க? உங்க பொண்ணு நிலைமைய விளக்கமா எடுத்து சொன்னீங்கன்னா நிச்சயமா நல்ல மனசுள்ளவங்க ஏத்துக்குவாங்க சார். ஏன் ராஜா, அந்த மனசு உனக்கு இல்லையா? சார் ராஜா, என் லைஃப்ல எல்லாம் இருக்குது, ஆனா நிம்மதி ஒண்ணு மட்டும் இல்ல. ஏறக்குறைய ஒரு நடைப்பணமா தான் நான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ராஜா, நான் சாவறதுக்குள்ள ஒரே ஒரு நாளாவது சத்யாவை பழைய நிலைமையில பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். என் பொண்ணோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட உண்மையான பாசத்தோட பழகிறவன் நீ ஒருத்தன் தான். பிளீஸ் ராஜா. சாரி சார், இன்னைக்கு உங்க பொண்ணு நிலைமைக்காக என்ன நீங்க மாப்பிள்ளைய ஏத்துக்குவீங்க. ஆனா நாளைக்கு அவ கியூர் ஆனதுக்கு பின்னால அப்ப உங்க கண்ணுக்கு நான் ரொம்ப கேவலமா சின்னவனா தெரிவேன் சார். ஏ ராஜா, என் கூட இத்தனை நாள் பழகிட்டு என்ன நீ புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவுதானா? சார் உங்களுக்கு நிறைய சொத்து இருக்கு, அதனால கொஞ்சம் நிதானமா நல்லா யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்க ப்ளீஸ். 1 minute. டாக்குமெண்ட் என்ன சார் இது? படிச்சு பாரு. என் சொத்து பூராவும் சத்யா பேர்ல எழுதி வச்சிருக்கேன். என்ன சார் இது? என்ன விலை கொடுத்து வாங்க போறீங்களா? அப்படி இல்ல ராஜா, உனக்கு விலை கொடுக்க என்னால முடியாது. வேணும்னு அவன் காலை பிடிக்கிறேன் ப்ளீஸ். என்னுடைய பிளான் படி முதல் கட்டத்தை நீ வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிட்டேன். அடுத்தபடியா கல்யாணம் முடிஞ்ச ஒரு வாரத்துக்குள்ள எப்படியாவது அந்த பைத்தியத்தை மர்டர் பண்ணிடு. அதுக்கப்புறம் ராஜசேகருடைய எல்லா சொத்துக்கும் நீதான் வாரிசு. ஏ ராஜா, அவளை மர்டர் பண்றதுல எந்த ப்ராப்ளமும் இல்லையே? நோ ப்ராப்ளம். ராஜசேகரன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்காரு. அதுவும் இல்லாம சத்யா அடிக்கடி தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவாங்கிறது அந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். சோ சத்யா இருந்தா நிச்சயமா அது தற்கொலை தான் அவங்க அப்பாவே ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. குட். அப்ப நாளைக்கு நீ சத்யாவை கல்யாணம் பண்ணிக்க. ராஜா, டாக்டர் சொன்ன மேட்டர் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சத்யா கிட்ட அவசியம் இல்லாம தயவு செஞ்சு கொஞ்சம் அஃபெக்ஷனோட நடந்துக்க. சார், சத்யா உங்க மகன் இல்ல, என்னோட மனைவி. இனி அவளை குணப்படுத்த வேண்டியது என்னோட கடமை சார். தேங்க்யூ ராஜா. வா சத்யா. கையெடு ப்ளீஸ். அடிப்ப. கையெடு ப்ளீஸ்.
பாப்போம். இப்ப நாம எங்க போறோம்? வா சொல்றேன். நான் என் சொந்த பந்தங்களுக்காக எவ்வளவோ உதவிகளை செஞ்சிருக்கேன். பட் இன் வெயின். எங்கிருந்தோ வந்த ஒருத்தன் என் மகளுக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்காருன்னா இத தெய்வ செயல் தான் சொல்லணும். உண்மைதாங்க. அவரை மாதிரி ஒரு நல்ல மனசு இந்த உலகத்துல வேற யாருக்கும் வராதுங்க. குட் நைட். பேசு என் அன்பே, உன் அன்பை என் நெஞ்சே, பூங்கொன்றே பூஞ்சலி திருவாய் மலர்ந்தால் முத்துதிர்ந்து விடுமோ மானே மௌனம் ஏன், மானே மௌனம் ஏன். பேசு என் அன்பே, உன் அன்பை என் நெஞ்சே.
கொஞ்சம் இரு. இவ்வளவு அவசரப்பட்ட எப்படி? கொஞ்சம் பின்னால பாரு. அவங்கெல்லாம் சென்ட்ரல் ஜெயிலுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ். இந்த கேஸ் இப்படி எடுத்துட்டு போனீங்கன்னா அவன் தட்டிட்டு போயிடுவான். யூ டூ ஒன் திங், நான் சொல்ற மாதிரி செய். அவசரப்படாத. இந்த பணத்தை நான் எடுத்துக்க மாட்டேன், உனக்காக தான் பேக்கப் பண்றேன். இப்படி வச்சுட்டா ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. பெஸ்ட் ஆஃப் லக். வழியிலேயே நான் மடக்கட்டுமா? சோத்துக்கு வச்சிருந்த காசையும் சேர்த்து தோத்து விட்ட மடக்கலாம்னா வேண்டாங்கிற. இதுதான் ஒரிஜினல் நோட்டு. அந்த முட்டால் எடுத்துட்டு போனதெல்லாம் வெறும் டூப்ளிகேட் பேப்பர்ஸ். குட் மார்னிங் ராஜா. இந்த வீட்டுல ஒரு விருந்தாளியை பாக்குறது உனக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? இவன் பேர் சேதுபதி, என் ஒய்ஃபோட பிரதர். ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருப்பான். ஏதோ பிசினஸ் பண்றானா, அடிக்கடி சேலம் வேலூர்னு போய்கிட்டு இருப்பான். அத்திப்பூத்தாப்புல தான் இந்த பக்கம் வருவான். ஹலோ எங்கிள், என்ன பத்தி சொன்னீங்க, பிரதரை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. இவர் பேர் மிஸ்டர் ராஜா, இந்த வீட்டு மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா? எஸ். கல்யாணம் நேத்து தான் நடந்தது. சத்யாவோட நிலைமை உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்து அவளை இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா அவருடைய நல்ல மனசு நீயே புரிஞ்சுக்க. ஓகே, நீங்க பேசிட்டு இருங்க, நான் எஸ்டேட் விட்டு போயிட்டு வரேன். பாராட்டுறேன். நீ புத்திசாலின்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு புத்திசாலியா இருப்பேன்னு எதிர்பார்க்கல. மிஸ்டர் சேதுபதி, நீங்க வேற யாரும் நினைச்சு எங்கிட்ட தப்பா பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் வர்றேன். நில்லு. நீ கை கொடுக்கும் போதே கவனிச்சேன், உன் கை காப்பு காய்ச்சிருந்தது. நீ கஷ்டப்படுற உழைப்பாளின்னு எங்க மாமா வேணா ஏமாத்தலாம், ஆனா ஜெயில கைதியா இருந்து கல் உடைச்சவங்கிறத என்னோட அனுபவம் சொல்லு. ரெண்டு பேரும் ஒரே ஜாதி. நீ கொஞ்சம் முந்திட்ட, அதனால 60% எடுத்துக்க. எனக்கு 40 தண்ணு. முழு உழைப்பு என்னோடது. வேணா 10% தர்றேன். சாரி பிரதர், இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை. நிதானமா யோசிச்சு முடிவு சொல்லு. மாடியில மாமா ரூம்ல தான் தங்கியிருக்கேன், வரட்டுமா? எவனோ ஒரு சேதுபதிக்காக நீ ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? அவனுக்கு வேண்டியது பணம் தானே. நீ ஆசிட்டிஸ் நம்ம பிளான் படி முதல்ல சத்யாவை மர்டர் பண்ணிட்டு அந்த சொத்துக்கு வாரிசாயிடு. பின்னாடி அவனுக்கு ஏதாவது கொடுத்து செட்டில் பண்ணிக்கலாம். ஏதாவது கொடுத்தா வாங்கிட்டு போற அளவுக்கு அவன் முட்டாள் இல்ல. எனக்கு என்ன கிடைக்க போகுதோ அதுல சரிபாதி கிளைம் பண்றான். மை காட், தர முடியாதுன்னா என்ன பண்ணுவா? என்னோட இறந்த காலத்தை பத்தி என் மாமனார் கிட்ட சொல்லி என்னை இப்பவே அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவான். லுக் ராஜா, 11th ஹவர்ல நம்ம பிளான் அப்செட் ஆகுறதுன்னா அதை நிச்சயமா என்னால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. கவலைப்படாத. சத்யாவை மர்டர் பண்ண அடுத்த நிமிஷமே சேதுபதிக்கும் ஒரு சின்ன செட்டப் வச்சிருக்கேன். குட். சத்யாவை எப்படி மர்டர் பண்ணுவேன்?
தகஜம் கிடஜம் தகஜம் 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 தத்திம் தகிட தத்திம் தகிட தத்திம் தகிட தத் தகிட தாம் கிடதக தகஜம் தாம் கிடதக தகஜம் தாம் கிடதக தகஜம் தகிட தகிட தாம் தகிட ததிம் தாம் தகிட ததிம் தாம் தகிட ததிம் தத் தகிட ஜிம் தகிட ததிம் ஜிம் தகிட ததிம் தித் தகிட தத் தகிட தித் தகிட தோம் தகிட தோம் நம் தகிட தத் தத் தகிட தித் தித் தகிட தோம் தோம் தகிட நம் நம் தகிட 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 உங்க பொண்ணு பைத்தியம்னு சொல்றீங்க. அடிக்கடி அக்கா ஞாபகம் வந்தா தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவான்னு சொல்றீங்க. இவ்வளவு தெரிஞ்சிருந்து ஏன் கேர்லெஸ்ஸா இருந்தீங்க? சாரி சார், இது அவர் மிஸ்டேக் இல்ல. நான் தான் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன். என் சத்யாவை அநியாயமா பறி கொடுத்துட்டேன். சம்பவம் நடந்து இன்னைக்கு 3வது நாள். முதல் நாளே ஏன் இன்ஃபார்ம் பண்ணல? சத்யா காணாம போனது இதான் முதல் தடவைன்னா மாமா நிச்சயமா இன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. இது மாதிரி பல தடவை காணாம போய் நாங்க எப்படியோ தேடி பிடிச்சு வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கோம். அதான் இப்போ மிஸ்டர் சங்கர், எப்பவும் இவ்வளவு டிலே ஆனதில்லை. இன்னைக்கு 3வது நாள் ஆயிடுச்சு. அதனால அவ உயிரோடு இருக்காளா இல்லையான்னு எனக்கு பயமா இருக்கு. டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். எல்லா இடத்துலையும் தேட சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். நாளைக்கு மார்னிங்குள்ள மெசேஜ் கிடைக்கும். குட் நைட். சாரி மாமா, உங்க பொண்ணை காலம் பூரா கண்காங்காம காப்பாத்துறேன்னு சொன்னேன். ஆனா அங்கிள், உங்களுக்கு மக காணாம போன வருத்தத்தை விட மாப்பிள்ளைக்கு மனைவி காணாம போன வருத்தத்துல 3 நாளா பச்சை தண்ணி கூட சாப்பிடல, தூக்கமே கிடையாது. நாம தானே அவருக்கு ஆறுதல் சொல்லணும் இல்லையா? மாப்பிள்ளை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லுங்க. ராஜா, உன்னோட நல்ல மனசுக்கு இப்படி ஒரு சோதனையா? சத்யாக்கு எந்த விதமான கெடுதலும் வராதுப்பா. நிச்சயமா உயிரோட திரும்பி வந்துருவா. தைரியமா இருப்பா. மாப்பிளைய மாடி கூட்டிக்கிட்டு போ. அப்பா, எப்படியோ கடவுள் புண்ணியத்துல நம்ம பிளான் நல்லபடியா முடிஞ்சது. சூட்டோட சூடா நம்ம பகையை வெட்டிட்டேனா அப்படி ஓரமா ஒதுங்கிடுவேன். உன் பங்கு என்ன என் பாக்கெட்ல வச்சிருக்கேன், உடனே எடுத்து தர்றதுக்கு. முதல்ல போலீஸ் சத்யாவோட பாடியை தேடி கண்டுபிடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்க்கலாமா? இந்த பார்க்கலாம் கேட்கலாங்கிறத டிக்காலிட்டி வேலையெல்லாம் நம்மகிட்ட வேண்டாம். அந்த சீட்டாட்ட கிளப்ல என்ன ஏமாத்தின பாரு, அந்த மாதிரி ஏதாவது செய்யணும்னு மனசுல நினைச்சிருந்தேனா நான் ரொம்ப பொல்லாதவனா மாறிடுவேன். சத்யா, எனக்கு என்னப்பா ஆச்சு? உனக்கு ஒண்ணும் ஆகலமா, நீ நல்லா ஆயிட்ட, பழைய சத்யா ஆயிட்டமா. அப்பா, இவங்க யாரு?
இவங்க வீட்டுக்கு நான் ஏன் போனேன்? நாங்கெல்லாம் ஆட்டு இடையருங்க. 2 நாளைக்கு முன்னாடி காட்டுக்கு ஆடு மேய்க்கிறதுக்காக போயிருந்தோம். அங்க வழுக்குப்பாறைக்கு பக்கத்துல இந்த அம்மா அடிபட்டு மயங்கி கிடந்தாங்க. இதுவரைக்கும் வழுக்குப்பாறையில வந்து உசுறு பழச்சவங்க யாருமே கிடையாது. தெய்வாதீனமா இந்த அம்மா மரக்கிளையில சிக்கி உசுறு பழச்சுக்கிட்டாங்க. 2 நாளா மூச்சு பேச்சே இல்லாம இருந்தாங்க. இன்னைக்கு தான் அம்மா கண்ணு முழிச்சு ஐயா ஊரு பேரு விலாசம் எல்லாம் சொன்னாங்க. அதான் ஐயா இங்க கூட்டியாந்தோம். ஐயா உங்களுக்கு எல்லாம் என் நன்றி எப்படி சொல்றதுன்னு தெரியல. கொஞ்சம் இருங்க வரேன். நம்ம பிளான்லாம் நாசமா போச்சு. பிள்ளையார் பிடிக்க குரங்கா மாறும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ குரங்க பிடிச்சு பிள்ளையாரா மாத்திருக்க. பைத்தியமா இருந்தவ இப்ப சுயநனவோட வந்திருக்கா. இனி என்ன பண்ண பையா? உங்க உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். இந்தாங்க ஐயா. நீங்க நல்லா இருக்கணுங்க. நாங்க வர்றோங்க. அப்பா, எனக்கு எப்ப கல்யாணம் நடந்தது? யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கப்பா. ஒண்ணும் நடக்கலமா. கொஞ்சம் அமைதியா இரு. எதை பத்தியும் யோசிக்காத. எல்லாத்தையும் விவரமா நான் சொல்றேன். வாமா வா. பணம் ஒண்ணுதான் உனக்கு முக்கியமா? அந்த பொண்ணு திரும்பி வந்திருக்கான்னு குழப்பத்துல நான் இருக்கேன். இந்த நேரத்துல பணம் பணம்னு பல்லவி படுறிய. எனக்கு தேவை அது ஒண்ணுதானே. நீ இந்த நிலைமையில இருந்தேன்னு தெரிஞ்சு கூட ராஜா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சமைச்சானே, அவன் தெய்வமா. அவன் இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சதுல இருந்து ஒவ்வொரு காரியம் நல்லபடியாவே நடந்துட்டு வருமா. அப்பா, நான் உடனே அவரை பார்க்கணும். ராஜா கூட நீ திரும்பி வந்துட்டேன்னு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா. கொஞ்சம் இருமா, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். செய்யற வேலையை ஒழுங்கா செஞ்சிருந்தேன்னா இவ்வளவு பிரச்சனை எதுக்கு வருது? சரி சரி, அந்த கிழவன் வர சத்தம் கேட்குது. கொஞ்ச நேரத்துக்கு வாய் மூட்டு சும்மா இரு. ராஜா 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 ப்ளீஸ் மாமா, என்ன சித்திரவதை பண்ணாதீங்க. எனக்கு பத்திக்கல, தூக்கம் வரல. இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே பிடிக்கல. சத்யா மாதிரி நான் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு இருக்கேன். ராஜா கவலைப்படாத. சத்யா உயிரோட திரும்பி வந்திருக்கா. மாமா? ஆமாப்பா. ஏன் சத்யா உயிரோட வந்திருக்காளா? ஆமாப்பா. எங்க மாமா? கீழே இருக்காப்பா. கீழையா? ஆமா. சத்யா சத்யா சத்யா! யமகார பையன் கொஞ்சம் ஏமாந்தா உலகத்தையும் வச்சிருவான். ப்ளீஸ் சம்யா, நான் 11 மணிக்குள்ள அந்த வீட்டுக்கு போய் ஆகணும். ஷட் அப். நம்ம ஒண்ணு ஹனிமூனுக்காக இங்க வரல. ஆஃப்டர் ஆல் ஒரு பொம்பளை, அதுலயும் பைத்தியம் வேற. அவளை மர்டர் பண்றதுக்கு உனக்கு சாமர்த்தியம் கிடையாது. உன்னை நம்பி நான் இங்க வந்தது, உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே கிரிமினல் வேஸ்ட். ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சுங்கிறதுக்காக என் திறமையவே நீ சந்தேகப்படுறியா? அப்கோர்ஸ் யூ ஆர் கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவளை பைத்தியமா இருக்கும்போதே சாகடிச்சிருந்தா எந்த ப்ராப்ளமும் வந்திருக்காது. இப்ப திரும்பி வந்ததும் இல்லாம கியூராய் வேற வந்திருக்கா. இனி என்ன பண்ண முடியும்? இப்போ ஒண்ணும் கெட்டு போகல. நான் நினைச்சா எந்த நிமிஷமும் அவளை மர்டர் பண்ண முடியும். முதலே அவ செத்திருந்தா அது தற்கொலைன்னு சொல்வாங்க. ஆனா இனி அவ செத்தா நிச்சயம் மர்டர்னு தெரிஞ்சு போகும். அப்புறம் போலீஸ் என்கொயரி வரும். நிச்சயமா மர்டர் தான் பண்ண போறேன். ஆனா மத்தவங்க பார்வைக்கு அது மர்டர் மாதிரி தெரியாது. எதிர்பாராம நடந்த ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கும். என்னதான் ஆக்சிடென்டா இருந்தாலும் உன் மேல சந்தேகம் வராது? வராது. வராத அளவுக்கு எல்லாருடைய மனசையும் மாத்த போறேன். எப்படி? சத்யா, குட் மார்னிங். இந்த காபி சாப்பிட்டு பிரஷ் பண்ணு. ஐயோ, என்னங்க இதெல்லாம்? நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நீங்க எனக்கு செய்வீங்களே. சத்யா, வாழ்நாள் பூராவுமே மனைவிதான் கணவனுக்கு பணிவிட செஞ்சுட்டு இருக்கா. ஆனா கணவன் மனைவிக்கு பணிவிட செய்யறதுக்கு 2 சந்தர்ப்பம் தான் இருக்குது. ஒண்ணு, அவ கர்ப்பமா இருக்கணும், இல்ல உடம்புக்கு சரியில்லாம இருக்கணும். இப்போ உனக்கு உடம்புக்கு சரியில்லை. இதெல்லாம் செய்ய வேண்டியது என்னோட கடமை. இந்த கிருஷ்ணா, சுயநலமான பிரார்த்தனைகளுக்கு எந்த பலனும் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் எனக்காக பிரார்த்திக்கல. என்னுடைய சத்யா என்னன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்.
அவளுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நீதாப்பா கொடுக்கணும். சாகும்போது அவ சுமங்கலியா சாகணும். அதுதான்ப்பா என்னோட ஒரே ஆசை. அதை எப்படியாவது நீ நிறைவேற்றி வைப்பா. என்னமோ பேசணும்னு சொன்னேன். என்ன? பொண்டாட்டியை இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறத பார்த்தா இனி இங்கேயே செட்டில் ஆயிரும் போல தெரியுதே. இத பார், உனக்கு வேண்டியது உன்னோட பங்கு தான். அதை நான் எப்ப கொடுக்கறனோ அப்ப நீ வாங்கிக்கலாம். அது வரைக்கும் அனாவசியமா என் விஷயங்கள் இன்டர்ஃபியர் ஆகாத. இன்டர்ஃபியர் ஆகாதுங்கிற? ஆனா உன் நடவடிக்கையில எனக்கு சந்தேகமா இருக்கு. சத்யாவை கொலை பண்ற எண்ணத்தை அடியோட கைவிட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சாயங்காலம் நானும் சத்யாவும் ஹனிமூனுக்காக குன்னூர் பங்களாவுக்கு போறோம். வரும்போது நிச்சயமா நான் மட்டும்தான் தனியா வருவேன். நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு. என்னங்க அது? ஒரு ஷாஜகான் ஒரு தேவதாஸ், அது போலத்தான் உன்னோடு நான் 7 ஜென்மம் வர வேண்டும். ஒரு கண்ணகி, அது போலதான் உன்னோடு நான் 7 ஜென்மம் வர வேண்டும். மேகம் மிதக்குது, ஆகாயம் மேலே பறக்குது. மேகம் மிதக்குது, ஆகாயம் மேலே பறக்குது. அது போலவே உன்னை காண நான் அலை பாய்கிறேன். நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு. கனவுகள் நீ கொண்ட ஆசை நினைவுகள், காணும் கனவுகள் நீ கொண்ட ஆசை நினைவுகள். என்னென்ன சொல்லின் நாளிலே நிறைவேற்றுவே. நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு. ஒரு ஷாஜகான் ஒரு தேவதாஸ், அது போலத்தான் முன்னோடு நான் 7 ஜென்மம் வர வேண்டும். நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு. ஒரு ஜானகி ஒரு கண்ணகி, அது போலத்தான் உன்னோடு நான் 7 ஜென்மம் வர வேண்டும்.
சின்ன வீடா இருக்குல்ல? ஊட்டியில தான் அவ்வளவு பெரிய வீடு இருக்கு, அப்புறம் எதுக்கு இங்க இன்னொரு வீடு? ஒருவேளை நமக்கு மேரேஜ் ஆகி ஹனிமூனுக்கு இங்கதான் வருவோன்னு முதல்லயே அப்பாக்கு தெரியுமோ என்னவோ. என்னது சமையல் பாத்திரம் எல்லாம் கூட ரெடி ஆக்குற மாதிரி இருக்கு? ஆமா, ஹனிமூன் முடிகிற வரைக்கும் நான் தான் சமையல் பண்ண போறேன். ஆமா, உங்களுக்கு நைட் என்ன டிஃபன் வேணும்? டிஃபனா? அதான் நீ இருக்கே, அப்புறம் என்ன டிஃபன்? சரி வாங்க மாடி போலாம். என்ன கிச்சனே பார்த்துட்டு இருக்கீங்க? இப்பவே பசிக்குதா? வாங்க. என்ன தேடுறீங்க? பில்ஸ் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். என்ன பில்ஸ்? இல்ல, எப்பாவது நைட்ல எனக்கு ஸ்டமக் பெயின் வரும், அதுக்காக ஒரு பில்ஸ் வச்சிருந்தேன். அது எங்க ஊட்டிலேயே மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி காலையில வாங்கிக்கலாம் வாங்க. இல்ல சத்யா, திடீர்னு நைட்ல பெயின் வந்துட்டா சிரமமா போயிடும். நான் ஒரு 10 நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன தனியா விட்டுட்டு போறீங்களா? 10 நிமிஷத்துல என்ன ஆயிர போகுது, நீ பத்திரமா இரு, நான் வந்துடுறேன். நிதானமா போங்க. ஓகே. காபி சாப்பிடுங்கம்மா. நீ எப்படி இங்க வந்த? நான் மத்தியானம் 3 மணிக்கே வந்துட்டேன். வெளியே கதவு போட்டியில இருந்தது, நீ உள்ள எப்படி வந்த? மாடி ஜன்னல் திறந்திருந்தது, அது வழியா ஏறி குதிச்சு தூங்கிக்கிட்டு இருந்தேன். நீங்க வந்த சத்தம் கேட்டது. ஹீட்டரை போட்டுட்டு சூட் கேஸ் எடுத்து அலமாரில வச்சுட்டு காபி போட்டு எடுத்து வந்திருக்கேன். சாப்பிடுங்க.
குட் மார்னிங். ஐயோ சாரிங்க, ரொம்ப நேரமா தூங்கிட்ட போல இருக்கு. பரவாயில்ல விடு. உன் கையால காபி சாப்பிடணும்னு half an hour வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதோ 2 நிமிஷத்துல போட்டு வந்துடுறேன். என்னங்க, தீப்பெட்டி நனைஞ்சிருக்கும் போல இருக்கு. சுத்தமா பத்தவே மாட்டேங்குது. சிகார் லைட் இருக்கு, இதை எடுத்துட்டு போ. என்னங்க இது கூட தயார் பண்ணுது? ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? என்ன ரிப்பேர்னு கொஞ்சம் நிதானமா பாருங்களேன். இல்ல சத்யா, இது முக்கியமான நேரத்துல தான் அப்படி கழுத்து இருக்கும். ப்ளீஸ் வேண்டாம், விட்டுடுங்க. இங்க ஸ்ட்ரெயின் பண்றதை பார்த்தா எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. Now it's okay. That's all right, விடுமா. நடக்க கூடாது நடந்து போச்சு. அவனுடைய ஃபேட் அவ்வளவுதான். நாம என்ன செய்ய முடியும்? எக்ஸ்கியூஸ் மீ, இறந்து போனாலும் உங்ககிட்ட எத்தனை வருஷமா வேலை பார்க்கறான்? கிட்டத்தட்ட 15 வருஷமா சார். ரொம்ப சின்சியர் பரவ. போய் பித்தலாட்ட எதுவுமே கிடையாது. எத்தனை லட்சம் வேணாலும் அவங்ககிட்ட ஒப்படைச்சு போறோம். ஐ see. அவனுக்கு எதிரிகள் யாராவது இருக்காங்களா? அப்படி யாரும் இரு. மிஸ்டர் சங்கர், உங்க கேள்வியை பார்த்தா இது தற்செயலா நடந்த விபத்துங்கிறத நீங்க நம்பலன்னு நினைக்கிறேன். அப்கோர்ஸ் 99% இது தற்செயலா நடந்த விபத்துன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் போலீஸ் புத்தி ஒரு சின்ன சந்தேகத்தை கிளப்புது. மிஸ்டர் சங்கர், ஐ எம் ஷூர் நிச்சயமா இது தற்செயலா நடந்த விபத்து தான். நைட்டு சிலிண்டர் க்ளோஸ் பண்ண மறந்துருப்பாங்க. ஹோல் நைட் கேஸ் ரூம் பூரா பரவி இருக்கும். மார்னிங் காஃபி போட ட்ரை பண்ணிருப்பான். உடனே தீ பிடிச்சிருக்கும். இது எல்லா இடத்துலயும் சகஜமா நடக்கிற மேட்டர் தானே. அப்கோர்ஸ் இட்ஸ் குவைட் நார்மல். உங்க டாக்டர் கிட்ட சில முக்கியமான கேள்விகள் கேட்கலாம்னு நினைச்சு வந்தேன். பட் ஷி இஸ் நாட் இன் ப்ராப்பர் மூட். இன்னும் 2 days கழிச்சு வர்றேன். மிஸ்டர் ராஜா, நாம மறுபடியும் மீட் பண்ணுவோம். சார் சொல்லுங்க. மிஸ்டர் ராஜசேகருடைய கார் டிரைவரை என்கொயர் பண்ணேன் சார். அவர் மிஸ்டர் ராஜாவை பத்தி உயர்வாவே சொல்றாரு. எனக்கு என்னன்னா, ஒரு மர்டர் பண்ணணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்கணும். ஒரு சாதாரண வேலைக்காரனை மர்டர் பண்றதுல யாருக்கு என்ன உபயோகம் இருக்க முடியும்? அதையே வேற மாதிரி திங்க் பண்ணி பாரு. காஃபி போடுறதுக்கு முதல்ல ட்ரை பண்ணது அந்த